ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் தரமான ஒரு வீட்டை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க, ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் GTN காலேஜுக்கு பக்கத்தில் ட்ரீம் சிட்டியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் 1200 சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு 1100 சதுரடியில் ஒரு தரமான ஒரு 2 BHK வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மொத்தம் 2 வீடு இருந்துச்சு. 2 வீட்டில் ஒரு வீடு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தாங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் GTN காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் டைரெக்டாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான லோ பட்ஜெட் ஹவுஸ் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 40x30 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட அடிஷனல் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து ஓடையும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பிரிக்கும் போதே ஓடையெல்லாம் பிரிச்சுட்டாங்க. வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வந்து இந்த ஓடைக்கு வந்துடும். அவுட்லெட் போகிற அளவுக்கு ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. செப்டிக் டேங்க் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் முன்னாடியே கிடச்சிருது. வீட்டுக்கு முன்னாடி 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக நமக்கு கிடைக்குதுங்க. அதே போல் வீட்டோட ஃப்ரண்ட்டில் 2 மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 மெட்டல் கேட்டுமே ஹை கேஜில் கொடுத்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதில் போர்வெல்லும் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே போர்வெல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 550 அடியில் போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் ப்ரொவேஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோரிங்கில் இருந்து லாஃப்ட் வரைக்கும் நமக்கு டைல்ஸை லேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக அமைஞ்சிருக்கு. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸான விண்டோஸுமே நமக்கு அமைச்சிருக்காங்க. வீட்டோட EB ப்ரொவேஷன் வெளியில் கிடச்சிரும். வீட்டோட என்ட்ரன்ஸோட ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா 5x7 அப்படிங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு வந்து நமக்கு வாஸ்து முறைப்படி கிரானைட்டில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹாலோட ஏரியா சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடைக்குதுங்க. இந்த வீட்டோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாசிக் ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் நமக்கு பூஜை ரூம் கிடச்சிரும். அதே போல் டிவி ப்ரொவேஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 60 இன்ச் டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த லிவிங் ஹாலில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை ரூம் தான். பூஜை ரூமோட சைஸ் வந்து 6x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியா. கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 16x8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நல்லா காம்பேக்டாக கிடச்சிருது. அதே போல் இதில் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக குமுளில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் பக்கத்தில் ஆக்சஸ் பண்ணுற மேனிக்க டைனிங் ஹால் ப்ரொவேஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதிலே வாஷ் பேசன் அட்டாச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அது கீழே வந்து தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் RO வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக A to Z வந்து பக்காவாக ப்ரொவேஷனோடு அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் இருந்து 2 பெட்ரூமே அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட
ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதில் தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. ஏசி ப்ரொவிஷன், யூபிஎஸ் ப்ரொவிஷனோட அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 10x5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாகவே வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நம்ம கிடச்சிருது. 2 பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே வந்து ரெடிமேட் டோர் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் அடிஷ்னலாக நமக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷனும் நமக்கு கிடச்சிருது. இதுலேயும் தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சன்லைட் உள்ளே வரதுக்கு தகுந்த மணிக்க விண்டோஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸுமே நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. லிவிங் ஹாலாக இருக்கட்டும், இல்லை கிச்சன் ஏரியாவாக இருக்கட்டும், டைனிங் ஹால் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை 2 பெட்ரூமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் சூப்பராகவே நமக்கு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். நம்மளோட சிபில் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோன்லேயே வந்து நம்ம போட்டுக்கலாங்க. அடுத்ததாக டெரஸுக்கு போய் இந்த வீட்டோட சரௌண்டிங் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட டெரஸில் ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் GTN காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.